வைத்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 9:24. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தார். அப்பொழுது சாமுவேல், நீ இந்த வார்த்தையை நல்லா கவனி. அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிட்டு, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3 வார்த்தைகள். இது உனக்கென்று, இதை உனக்கு முன்பாக, இது உனக்காக. ஆமென். இது உனக்கென்று, இது உனக்கு முன்பாக, இது உனக்காக. இது வேற யாரும் உரிமை பாராட்ட முடியாது. இதுல வேற யாரும் கை வைக்க முடியாது. இது உனக்குரியது, இது உனக்கு முன்பானது, இது உனக்கானது. சிலவற்றை இது எனக்காக சில காரியத்தை ஆண்டவர் என் பாதையில வைத்திருக்கிறார் நம்புறவங்க முதலாவது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது உனக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலேயே சவுல் இந்த இடத்துல வந்தது தனக்குரியதை பெறும்படி அல்ல, தனக்குரியதை பெறும்படி அல்ல. தனக்குன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே சவுலுக்கு தெரியாது. சவுல் இப்பொழுது சாமுவேல் இடத்துல வர காரணம் தனக்காக அல்ல, தகப்பனுக்காக. நமக்கு தெரியும் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போகிறது. தகப்பனுடைய கழுதையை தேடிதான் போகிறான். தன்னுடையது அல்ல, தனக்குரியது என்று சொல்கிறதுக்கு அல்ல, தகப்பனுடையது. எங்கப்பா போறேன்னு கேட்டா சொல்லுவார், என் தகப்பனுடைய கழுதையை காணல. என்ன பார்த்து தேட போற? தகப்பனுடைய கழுதையை தேட போறேன். எதுக்காக நீ இப்ப அலைந்து கொண்டிருக்கிறாய்? தகப்பனுடையதை பெறும்படியாக. அப்போ உனக்குன்னு எனக்குன்னு ஒண்ணு கிடையாது. தன்னுடையதல்லாத தகப்பனுக்குரியதை தேடி வந்தவனுக்கு இப்போ வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இது உனக்குரியது, இது உனக்குரியது. முதலாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் அது வார்த்தைக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமென். தகப்பனுக்குரியதை தேடி சாமுவேலிடத்தில் வந்தவனுக்கு அவனுக்குரியது கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஒரு சாமுவேல் இடத்துல தகப்பனுக்குரியதை தேடி வந்தவனுக்கே அவனுக்குரிய ஒரு நன்மையை கொடுக்கிறதுக்கு சாமுவேல் இருப்பாரானா? அவர் சமூகத்தில் தேடி வருகிற எனக்கா ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணாமல் வைத்திருப்பாரோ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தகப்பனுடையதை தேடி வந்தவனையே வெறுமையா விடாமல் அவனுக்குன்னு ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்ததை எடுத்து கொடுக்க ஒரு சாமுவேல் இருக்கும்போது, நான் சாமுவேலை அல்ல தேடி வந்திருக்கிறது, அந்த சாமுவேலை அபிஷேகம் பண்ணின தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். எனக்குன்னு ஏதோ ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Glory. ஆமென். ஆமென். இவன் சாமுவேல் இடத்தில் வருவான் என்பது ஆண்டவர் ஏற்கனவே அறிந்து சாமுவேல் இடத்தில் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறார். இப்படி ஒருத்தர் வருவான், நீ அவனை வெறுமையா விட்டுறாத. அவனுக்குரியதா சிலதை எடுத்து வச்சுக்கோ, அவனுக்குன்னு கொடு. அவன் இன்னைக்கு இந்த பாதையில நான் கொண்டு வருவதே அவனுக்குன்னு இன்னைக்கு நீ ஆயத்தம் பண்ணி நீ கொடுக்கிறதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க? நான் இன்னைக்கு வருவது ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரியும் நான் இன்னைக்கு இங்க வருவேன்னு அவருக்கு தெரியும். இன்னும் சொல்லணும்னா அவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதோ ஒன்று எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இன்னைக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, ஆமா, இதை பெற்றுக்கொண்டு இது உனக்கானது, இது உனக்குரியது, இது உனக்கானது நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வருவது ஏற்கனவே அவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே சிலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். போகும்போது வெறுமையா போயிடாதீங்க. ஆமென். இது யாருக்கு? என் தகப்பனுக்குரிய, இது உனக்குரியது. ஆமென். இன்னொரு காரியத்தை பாருங்க, வந்தது தகப்பனுக்காக. ஏன்னா தனக்குன்னு ஜெபிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, தனக்குன்னு தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மீன்ஸ் தன் வாழ்க்கையை அவர் எப்படி நினைச்சுக்கிட்டாரு தெரியல.
ஏன்னா சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சவுல் சொல்ற இதுக்கெல்லாம் நான் பாத்திரவன் கிடையாது, என் வீட்டில் எல்லாருமே நான் சின்னவன். அப்ப தன்னுடைய வாழ்க்கையை வைத்து சவுலுக்குரிய பதில் என்னன்னா, இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்கள்ல நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, அதனால என்ன செய்ய போறேன்? நான் தகப்பன் கழுதைகளை தேடி போறேன், தகப்பன் கழுதைகளை பார்த்துக்கிறேன். என் தகப்பன் என்ன சொல்றாரோ, என் தகப்பனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். தன் தகப்பனுக்காக சாமுவேலிடத்தில் வந்து நிற்கிறவனுக்கு அவனுக்காக சில காரியங்கள் செய்யப்படுகிறது. இந்த காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை என் இருதயத்தில் பேசினது இதுதான். நீ மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் உன் வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்து கொண்டே. ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் இடத்துல இப்ப சவுல் வந்தது தனக்கானதை பெரும்படி அல்ல, தகப்பனுக்காக. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்காக நான் ஏறெடுக்கிற ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் அவங்க வாழ்க்கையில நடக்கும், என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கும். ஆமே, இந்த மாதிரி ஜெபத்துலலாம் வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்க சொல்லும் போது நீங்க ஒருவேளை உங்க காரியத்துக்கு வந்திருக்கிறீங்களோ இல்லையோ, அந்த காரியத்துக்கு அதிகமா ஜெபிங்க. ஆமே, மற்றவங்களுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிங்க, உங்க சொந்தத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிங்க. ஆமே, நீங்க சில தேவையோடு இருக்கலாம், சில காரியங்களோடு நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க மற்றவர்களுக்காய் ஜெபிக்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்தின் பலனை உங்களுக்காய் சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். உங்களுக்காக சிலதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கழுதையை தேடி புறப்பட்டதும் சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாரு, சவுலுக்குன்னு சிலதை ஆயத்தம் பண்ணு. ஆமென். சவுல் தகப்பனுக்காக இப்பொழுது உன் சமூகத்தில் வருவான், நீ அவனுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணு. அவன் மற்றவர்களுக்காக தேவ சமூகத்தை தேடி வந்த உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலையில் உங்களுக்கான நற்செய்தி இதுதான். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்த உங்களுக்காக சிலதை ஆண்டவர் இந்த நாளில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஆமென், ஆமென். நீங்க ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த காரியத்துக்காய் காத்திருக்கிற மற்றவர்களுக்காய் ஜெபியுங்கள். நீங்க ஒரு காரியத்திற்காக இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதே போல வேண்டிக் கொண்டிருக்கிற மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க துவங்குங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறது நல்ல ஜெபிங்கள், ஆனா அதுக்கு மேலாக மற்றவர்களுக்காக. என்ன போல சில பாதையில் நடக்கிற சில உள்ளங்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. முதல் ப்ரையாரிட்டி அந்த ஜெபத்தை வைங்க, முதல் ப்ரையாரிட்டி அந்த ஜெபத்துக்கு கொடுங்க, முதல் முக்கியத்துவத்தை அந்த ஜெபத்துக்கு கொடுங்க. மற்றவர்களை முன்னிறுத்தி ஜெபிக்கிற ஜெபத்தின் பலன் என் வாழ்க்கையில கர்த்தர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ஏதாவது கிடைக்கும் அதனால ஜெபிப்பேன், அப்படி கிடையாது. சிலர் உடனே அப்படிதான் இல்லை, அவங்களுக்காக ஜெபிச்சா எனக்கு ஏதாவது நடக்கும் அதனால நான் சும்மா அதெல்லாம் ஃபார்மாலிட்டி ஜெபம், அப்படி கிடையாது. சவுலுக்கு தெரியவே செய்யாது தனக்குன்னு ஏதோ ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது, தனக்கா ஏதோ ஒன்று சாமுவேல் வைத்திருக்கிற ஒன்றும் தெரியாது. ஆனா தகப்பனுடைய கழுதை தேடி வருகிறான். சாமுவேல் சமூகத்தில் வந்து நிற்கிறான். சாமுவேல் சொல்றார், வெயிட் பண்ணு. வேலைக்காரனை சமையற்காரனை கூப்பிட்டு அவனுக்கானதை எடுத்து கொண்டு வைன்றார். சொல்லிட்டு இந்த 3 வார்த்தை சவுலை பார்த்து சொல்ற, இது உனக்குரியது, இது உனக்கு முன்பானது, இது உனக்கானது, இது உனக்கானது. நான் இதுக்கு வரலையே, நான் இதை தேடி வரலையே, நான் வந்த தகப்பன் கழுதை தேடி. ஆமாப்பா, ஆமென். நீ மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் உனக்கு முன்பாக சிலவைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆமென். என் வாழ்க்கையில இந்த மற்றவர்களுக்கான ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது சொன்னேன், தகப்பனுக்காய் வந்தவனுக்காக சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் வருவது ஏற்கனவே அவருக்கு ஒவ்வொரு முறை சமூகத்தில் வரும்போதும் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், நான் போறது அவருக்கு, நான் போறேன், நான் எப்படி வாரேன்னு அவருக்கு தெரியும். நான் வர்றதுக்கு முன்னாடியே இங்க ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி. எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டாவது, மற்றவங்களுக்காய் நான் நேரெடுக்கிற ஜெபம், நான் வந்தது எனக்காய் ஜெபிப்பதற்கு அல்ல, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும்படி வந்தேன். ஆனா நிச்சயமாய் சொல்ல முடியும், அந்த ஜெபத்துடைய ரிசல்ட் என் வாழ்க்கையிலே கர்த்தர் காண பண்ணுவார். ஆமென். இப்பொழுது சவுலுக்கு மட்டுமல்ல பதில் கிடைத்தது, அவன் எதற்காய் வந்தானோ போகும்போது அந்த பதிலும் கேட்கப்படுது. என்ன பதில்?
உன் தகப்பனுடைய கழுதைகள் அகப்பட்டது. அப்ப 2 ரிசல்ட்டும் கிடைக்குது. தன் வாழ்க்கையில ஒரு பதில் கிடைக்குது, வந்த ஜெபத்திற்கான பதிலும் இதுதாங்க நமக்கு நிறைவான பதில். ஆமே. ஜெபிச்சு எனக்கு நடந்தது சோத்திராண்டவர், எனக்கு செஞ்சிட்டீங்க அப்படி இல்லை, ஆண்டவர் எனக்கு செய்தீங்களே இதே போல அவங்களுக்கும் செய்யுங்க. ஆமே. பிள்ளைக்காய் காத்திருந்த நாட்கள்ல ஆண்டவர் அதிகமாக பாரப்படுத்தினது, எங்களை உருவாக்கின விதமே அதுதான். மற்றவங்களுக்காக செபி, அடுத்தவங்களுக்காக செபி. ஆமே. செபிக்கும் போது அதில் என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல அவங்களுக்கெல்லாம் பிள்ளை கிடைச்சிச்சு. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை, என்ன ஆண்டவர் அவங்களுக்கு ஜெபிக்க வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த எண்ணத்தை எடுத்து போட்டார். இன்னும் ஜெபிக்க வச்சுட்டு தான் இருக்கிறார், இன்னைக்கே ஜெபிக்க வச்சுட்டு தான் இருக்கிறார். ஆமே. ஆனால் அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட்டை இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஆமே. ஜெபிக்க வைக்கிறார். உண்மையிலே இப்படி ஒரு பாதையில் கத்திரிகளை நடத்தலைன்னா நான்லாம் ஜெபிச்சிருப்பேன். நான் ஜெபிப்போம், ஆனால் அந்த பாரம் எடுத்து ஜெபிப்போமான்னு கேட்டால் தெரியல. சில பாதையினூடாய் கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா அதை குறித்த ஒரு பாரத்தை உங்க இருதயத்தில் வைக்கிறார்னு அர்த்தங்க. சும்மா இல்லை, இதை எல்லாருக்கும் செய்ய மாட்டார், இது எல்லாருக்கும் செய்ய மாட்டார். சிலரை சில பாதையில பர்பஸா நடத்துறாருன்னா அவங்களுக்குள்ள அந்த பாரத்தை கர்த்தர் வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப வேல்யூவா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாதையில உங்களை நடத்தி ஒரு காரியத்துக்கு பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார்னா, நான் விசுவாசிச்சு நம்பிக்கையோடு இதை கண்டதுனால சொல்றேன், அந்த ஜெபம் வேல்யூவா இருக்கும், அந்த ஜெபத்தினுடைய பதில் பெரிதா இருக்கும், அந்த ஜெபம் பெரிதா இருக்கும். ஆமே. இதை எல்லாருக்கும் எதிர்பார்க்க மாட்டார், எல்லார்ட்டையும் வைக்க மாட்டார். யார் மேல அதிக நம்பிக்கை வைக்கிறார் அவங்க மேலதான் வைப்பார். அப்போ உங்களை இந்த பாதையில் நடத்துறாருன்னா ஆண்டவர் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. எனவே நடத்துற பாதைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பாதையினூட கர்த்தர் உங்களை காத்திருக்கிற வழியில அல்லது சில டிராவல் பண்ற சில பாதையில உங்களை டிராவல் பண்ண வைக்கிறார்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறார் அர்த்தம். நீ ஜெபிக்கணும் அவங்களுக்காக. உன் ஜெபம் வேல்யூ உள்ளது, உன் ஜெபம் வேல்யூ உள்ளது. அந்த இடத்துல ஒரு ஸ்தானாபதியா கர்த்தர் என்னை உங்களை வச்சிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு முக்கியமான பர்சனை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆமே. ஆபிரகாம் அபிமெலேக்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது. ஏன்னா ஆபிரகாம் அப்போ அந்த இடத்துல எவ்வளவு பாரமா ஜெபிச்சிருப்பார் தெரியுமா? ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த வலி தெரியும், ஆபிரகாமுக்கு அந்த வலி தெரியும். அப்போ ஆபிரகாம் அன்னைக்கு ஜெபிக்கும் போது ஆபிரகாம் புரிஞ்சு போகும், இதுக்கு வேண்டியது ஆண்டவர் என்ன இந்த பாதையில நடத்துறாரா. ஆமே. கர்த்தர் எல்லா பாதையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், ஜெபிக்கும் போது அப்படி நான் ஜெபிக்கும் போது ரிசல்ட் அங்கேயே நடக்கும், ரிசல்ட் இங்கேயே நடக்கும். இது நிச்சயம், இது நிச்சயம். கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் பதிலை அங்கேயும் பார்க்க வைப்பார், இங்கேயும் பார்க்க வைப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, glory, glory. ஆமென், ஆமென். அதே போல ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த காணாமல் போன கழுதைகளை தேடி வந்தவன் இப்பொழுது வந்து சேர்ந்த போது அவனுக்காக சிலவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டதை அவன் கண்கள் கண்டது. அப்போ இதை பார்க்கணும்னா சில குறைய நீ லைஃப்ல முதல்ல பார்க்கணும். ஆமென். இதன் தேவன் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணதை நான் சிலதை அவர் எனக்குன்னு ஆயத்தம் பண்ணதை நான் பார்க்கணும்னா அதற்கு முன்பாய் நான் பிடித்து வைத்திருக்கிற சில காரியத்தில் சில குறைகளை கர்த்தர் அனுமதிப்பார். சவுலுக்கு இப்பொழுது இந்த காரியம் எப்பொழுது அவன் கண்டு கொண்டான் என்றால், தன் தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போன போது. அதுவரை அவனுடைய கையில எதுதான் இருக்குன்னா தகப்பனுடைய கழுதை, தகப்பனுடைய கழுதை. இப்ப சவுலை நீ எதனால வாழ்ந்துட்டு இருக்கிற, எப்படி உன் வேலை போயிட்டு இருக்கு, எப்படி உன் கையின் கிரியைகள் போயிட்டு இருக்குதுன்னா சவுல் சொல்லுவாரு, நான் தகப்பனுடைய கழுதைய எது கேட்டாலும் அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஃபர்ஸ்ட் யாரை சொல்லுவாரு? தகப்பனை சொல்லுவார். உன் வாழ்க்கை எதனால? தகப்பனால. உன் வாழ்க்கை எதனால? தகப்பனால. உன் வாழ்க்கை எதனால? தகப்பனால. ஆண்டவர் பார்த்தாரு, இனி உன் வாழ்க்கை தகப்பனால இல்ல என்னால நடக்கணும். அதுக்கு என்ன ஆண்டவர் செய்ய போறீங்க? கழுதை காணாம வைக்க போறேன். எனக்கானதை என்னுடையதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நான் சுதந்தரிக்க வைக்க சில இல்லாதவைகளை என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென்.
ஆகாருடைய லைஃப் நமக்கு தெரியும். ஒரு துருத்திய தண்ணீரை கொடுத்து ஆபிரகாம் அனுப்பி விடுகிறார். ஆமா, ஒருவேளை அந்த துருத்தி தண்ணீர் தீராம பிள்ளை வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆகாருடைய வாழ்க்கையை குறித்த சாட்சி ஒரு வார்த்தை எப்படி இருந்துட்டு இருக்கும் தெரியுமா? ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர்ல ஆகார் வாழ்ந்துட்டான். ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் விரும்புறது ஆபிரகாம் தந்த தண்ணீர்ல நீ வாழக்கூடாது, உனக்கு நான் வைக்கிற தண்ணீர்ல தான் நீ வாழ. அதனால என்ன ஆண்டவர் செய்ய போறீங்க? துருத்தி தண்ணீரை தீர வைக்க போறேன். போன வாரம் கேட்டவமே, முறை ஆகார் போகும்போது அவள் எங்க போய் இருக்கிறாள்? நீருட்டண்டையில போய் இருக்கிறாள். அப்ப அவளுக்கு நீருட்டண்டை எங்க இருக்குன்னு ஏற்கனவே பார்த்து வச்சிருப்பான். ஆனா இப்ப பிள்ளைய வச்சு அலை அலையறா. நீருட்டு கண்ணிலே தெரிய மாட்டேங்குது. உடனே டிசைட் பண்ண, நேற்றுக்கு தான் அங்க போனோமே, அங்க நீருட்டண்டை இருந்துச்சு, அங்க போலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆகாருக்கு இப்ப நீருட்டண்டை தெரியவே இல்லை. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறது. இப்ப நீ என்ன அலைச்சல் அலைஞ்சாலும் நீருட்டெல்லாம் தெரியாது. ஏன்னா அவர் விரும்புவது உனக்கானதை அவர் சிலவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது அதனுடைய முழு மகிமையும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரே, உன் பிள்ளை வளர்ந்தது ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர்ல இறக்கக்கூடாது. ஆகார், உன் பிள்ளை வளர்றது கர்த்தர் கொடுக்கிற தண்ணீர்ல தான் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு காரியமும் மனுஷன் செய்ததா இருக்கக்கூடாதப்பா, என் வாழ்க்கையில எல்லாமே என் கர்த்தர் செய்ததா இருக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. glory ஷரபல கத ரியாதர ரிபல கஷ்யதர. மனுஷனுடைய ஆலோசனைகளை நிர்மூலமாக்குவீராக, என்னுடைய சிந்தைகளை நிர்மூலமாக்குவீராக, என்னுடைய எண்ணங்களை நிர்மூலமாக்குவீராக. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். glory 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 பாலாஷ். இது உனக்கானது, இது உனக்குரியது, இது உனக்கு முன்பானது. இப்போ சவுல் ஆசீர்வதிக்கப்பட காரணம் தகப்பனுடைய கழுதையினால் அல்ல, அந்த பரம தகப்பன் செய்த காரியத்தின். என் லைஃப்ல ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? என் லைஃப் ஆனாலும் சரி, என் பிள்ளையுடைய வாழ்க்கையானாலும் சரி, அது ஆசீர்வதிக்கப்படும் போது அதனுடைய முழு கிரெடிட்டும் என் அப்பாவுக்கு மட்டும்தான் போச்சு. ஆமே, அதனாலதான் சில மனுஷருடைய ஆலோசனைகளை அவர் தவிடுபொடியாக்குகிறார். சில நேரத்தில் நமக்கு புரியாது, ஏன்டவர் இதை அலோவ் பண்ண மாட்டீங்க, ஏன் அவங்கெல்லாம் அந்த காரியத்தை அழகா செஞ்சுட்டு போயிட்டாங்க, ஆனா என் லைஃப்ல ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப உனக்கு நான் செய்யறேன், உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆகாரே, நீ உன் பிள்ளைய வளர வைக்கிறது ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர்ல இருக்கக்கூடாது, கர்த்தர் கொடுக்கிற நீரூட்ல தான் இருக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் இந்த பாதை எனக்கு அனுமதிச்சார் நம்புறவங்க மட்டும், கர்த்தர் அதுக்கு தான் இந்த பாதை எனக்கு அனுமதித்து இருக்கிறான். glory 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 glory. அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆகாரே நீ கண்ணை திறந்து பாருன்றாரு. அங்க என்ன இருந்துச்சா? நீரூற்று. அப்ப அவளை அழ வைக்கிறத எங்க கொண்டு வந்து அழ வைக்கிறார் பாத்தீங்களா? அவருக்கு தெரியும் உன்னை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சு அழ வைக்கணும்னு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் நேர்த்தியா செய்கிறவர். அவர் விரும்புறது உன் லைஃப்ல உனக்குன்னு ஒரு காரியம்னா அது என் நிமித்தம் நடக்கணும், என் நிமித்தம், என் நிமித்தம். அதன் பிறகு சவுலுடைய வாழ்க்கை தகப்பனுடைய கழுதையினால் அல்ல, அவர் வைத்த திட்டத்தின்படி, அவர் வைத்த திட்டத்தின்படி. இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், சிலவைகளை இல்லாமல் போக பண்ணி அல்லது சிலவைகளை இழக்க பண்ணி சில பாதையில கர்த்தர் நடத்துறாருன்னா சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக சிலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சவுலுக்குன்னு ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்ட பிறகுதான் கழுதை காணாமலே போகுது. ஆமென். இங்க காணாம போகிறதுக்கும் அங்க ஆயத்தம் பண்ணப்படுறதும் கரெக்டா இருக்குது. அப்ப அங்க ஆயத்தம் பண்ணப்பட இங்க என்ன ஆகுது? அப்ப சில காரியங்கள் என் வாழ்க்கையில காணாம போகும்போது ஆண்டவர் ஏதோ ஒண்ணு எனக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இதான் காணாம போயிட்டு இனி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, அங்க உனக்கு எனக்கு சூப்பரா ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதான் துருத்தி தண்ணி குறைஞ்சிச்சு, என்ன செய்ய போற? எனக்குன்னு ஒரு நீரோட்ட சூப்பரா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வாழ்றது மனுஷன் தயவுல அல்ல, நான் வாழ்றது கர்த்தர் தயவுல.
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடி. ஆமே, க்ளோரி, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. நன்றியோடு சொல்லுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம். ஓ, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே சொல்லுங்க. ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். ஆகும் ஆகும், க்ளோரி. ஆமென். இது உனக்கென்று, இது உனக்கு முன்பாக, உனக்காக. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கென்று, எனக்கு முன்பாக, எனக்காக கர்த்தர் ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நிச்சயம் என் கண்கள் காணும் என்று விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. க்ளோரி 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 க்ளோரி. அப்படியே எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோட பாடி, எனக்கென்று, எனக்கு முன்பாக, எனக்காக. ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வாழ்க்கையில். ஆமென். பலருடைய ஏக்கமே இதுதான். ஆமென். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கிறார், ஜெபிக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் காரியங்கள் நடக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் இன்னொன்று இல்லையே. ஆமென். ஆண்டவர் சொல்ல, உனக்கு இன்னொன்று ஸ்பெஷலாக இருக்குது சொல்ல, இது ஸ்பெஷல். ஆமென். அது என்ன கொடுக்குற? ஒரு முன்னந்தோடையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு, முன்னந்தோட ஸ்பெஷல் லெக் பீஸ். பொதுவாக லெக் பீஸுக்கு தான் அடியே நடக்கும். ஆனால் இங்கே அடி போடலாம் யாருக்கும் வர முடியாது. இது சவுலுக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்ட. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில இழப்பின் பாதையில் கர்த்தர் என்ன கொண்டு போய் சில காரியத்தை எனக்கு ஆயத்தம் பண்றாருன்னா, அது மற்றவர்களுக்கு உண்டு பண்ணுகிறது போல அல்ல. அது அந்த காரியம் ஏதோ ஒரு மகிமையா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சில இழப்பின் வழியா இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவப்படுறேன். சில இழப்பை சந்தித்து ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்கிறார்னா, அது நான் நினைத்ததின்படி அல்ல, அது எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும்படி. எனக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல அந்த வார்த்தையை. ஆமே, அது நான் நினைத்து பார்க்காத ஒரு மகிமை. அந்த காரியத்தில் ஏதோ ஒன்று ஸ்பெஷல் ஆண்டவர் ஆட் பண்ணி தான் கொடுப்பார். ஆமே. வந்த எல்லாருக்குமே ஆகாரம் உண்டு அந்த இடத்துல. அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த இறைச்சி உண்டு. ஆனால் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட இறைச்சி கொஞ்சம் வித்தியாசம். ஆமே. ஏன்னா மற்ற யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது. அழைக்கப்பட்டார்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க சவுல் அழைக்கப்பட்டதுனால வரல, சிலது இழந்ததுனால வந்து இருக்கிறான். சிலதை இழக்க ஆண்டவர் சில இழப்பை சந்திக்க வைத்து ஆண்டவர் கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வரப்பட்ட சவுலுக்கு கொடுக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஆமே. எத்தனை பேர் இப்ப கர்த்தர் நடத்துற பாதைக்கு நன்றி செலுத்து. ஸ்பெஷலா வச்சிருக்கிறா சகோதரி, ஸ்பெஷலா வச்சிருக்கிறா சகோதரா. அவர் மறந்து போக மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். உன் மேல கர்த்தர் சில ஸ்பெஷலான சிலதை வைத்திருக்கிறார். உங்க மேல ஸ்பெஷலா கர்த்தரோட வைத்திருக்கிறார். க்ளோராபலா ஷகதா ரபலதரா ப்ரோபலா ஷியதரா. வந்த எல்லாருக்கும் இறைச்சி உண்டு, வந்த எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. ஆனா கொடுத்தது ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. கூட்டத்தோட எல்லாரும் இருக்கிறது போல கிடைக்கிறது வாங்கி சாப்பிட்டு போயிடணும், கிடைக்கிறது வாங்கி அனுபவிச்சுட்டு போயிடணும். ஆனா சவுலை, நீ வெயிட் பண்ணு, நீ வெயிட் பண்ணு. நீ நடந்து வந்த பாதை வித்தியாசமானது. நீ கர்த்தர் உனக்கு அனுமதிச்ச பாதை வித்தியாசமானது. உனக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறது சில ஸ்பெஷல். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சிலரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீ வெயிட் பண்ணு, நீ கர்த்தர் சமூகத்தில் வெயிட் பண்ணு. உனக்குன்னு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள்
அதன் மேல தேவ அபிஷேகம் உண்டு, அதன் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, அதன் மேல தேவனுடைய மகிமை உண்டு. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஏன் இந்த பாதையில நடத்துறான்னு கேக்குறீங்களா யாராவது? நீ ஸ்பெஷல் சவுல, நீ ஸ்பெஷல். ரெண்டு கரத்தை உயர்த்தி கண்களை மூடி. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரோட கதை பேசி கொண்டிருக்க? நீ ஸ்பெஷல், நீ ஸ்பெஷல் சவுல, நீங்க ஸ்பெஷல் சகோதரா, நீங்க ஸ்பெஷல் சகோதரி. க்ளோரி க்ளோரி, ஹalleluya. நீ இந்த பாதையில நடந்து வர்றேன்னு அவருக்கு தெரியும். உனக்கு எந்த பாதை அனுமதிச்சார்னு அவருக்கு தெரியும். அவன் ஏன் அனுமதிச்சா? உனக்கு கொடுக்கப்பட போகிற, உனக்காக கொடுக்கப்பட போகிற, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட போகிற அது ஸ்பெஷல், அது ஸ்பெஷல். அதன் மேல ஒரு தேவ அபிஷேகம் உண்டு, அதன் மேல ஒரு தேவ ஆசீர்வாதம் உண்டு, அதன் மேல ஒரு தேவ மகிமை உண்டு. லோரா பலா கரபல போஷலதர் யாதரா ப்ரோபல கதர் யாதரா ரேகா மகா ஷியாகதர் ஷியாலதர் யாதரா லேராதர் யாதரே. ஆமென், ஹalleluya. அதனால தான் சமையற்காரன் அதை பத்திரப்படுத்தி வை. சவுல் வர்றது ஒரு பத்திரப்படுத்தி வை, அது ஸ்பெஷலா காக்கப்படும். மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாருன்னே தெரியாது, ஆனா உனக்கு கொடுக்கப்படுறது தேசம் அறியும். உனக்கு கொடுக்கப்பட போறது சுத்தி இருக்கிற கண்கள் பார்க்கும். உனக்கு கொடுக்கப்பட போறது உன் சொந்தங்கள் பார்க்கும். உனக்கு கொடுக்கப்பட போறது விசேஷமானதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவ நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவ நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவ நீரே. நல்ல கையத்தடி சொல்லுங்க, அப்பா உமக்கு, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவே ஷரகபல கதரா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு உம்மலாகாத, உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம். ஹalleluya, ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே சொல்லுங்க, ஆகும் ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும் ஆகும். glory 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 glory. வறண்ட நிலத்தை நீரூற்றாய், வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவந்திர வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆமே, அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர். லோரபல ஷகதரா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஷல ரகபல ப்ரோபல கதரியாதரே, உமக்கு ஸ்தோமலாகாத, உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம். சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே பாடுவோம், ஆகும் ஆகும். ஆமென் 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 ஆமென். ஆகும் 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 ஆகும். இந்த வார்த்தையை சொல்லுவோம், ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும். க்ளோரி 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 க்ளோரி. என்னோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிப்பார். ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான, இந்த வார்த்தை சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். glory 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 நாமக்குள்ளே, ஆமே என் இயேசு என். நான் அறியாததோ, நான் அறியாதது, எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை ஸ்பெஷலா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஸ்பெஷலா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஷரா கரபௌஷியதரா, நான் அறியாததோ, நான் அறியாததோ. ஆமென் 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 ஆமென். நான் அறியா, விசுவாசத்தோட விசுவாசத்தோட நல்ல கைகளை தட்டி நம்பிக்கையோட தேவனுக்கு மகிமையா. எனக்காய் சிலது ஸ்பெஷலா, உனக்கானது, உனக்குரியது, உனக்கு முன்பாக. glory 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 glory. yes Lord. hallelujah hallelujah. உனக்குரியது இது, உனக்கானது இது. நீ நடக்கும் போதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். நீ நடக்கும் போதெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். புரோபலஷியாதரே லேரமரகதரியாதரா சந்தரதராதரே லேரே கேபலஷத்ரா க்ளோரே மரோதலா தேரா காஷிகேதரா ரேபரோஷியாதரே லேரமகதரியாதரா ரேகே ரேகதரா. ஏன் அலைய விட்டார் தெரியுமா? ஏன் சில பாதியின் வழியை கொண்டு போறார் தெரியுமா? உனக்குன்னு சிலது ஸ்பெஷலா அவர் ஆயத்தம் பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி முடிக்கிறது, அவர் ஆயத்தம் பண்ணி முடித்தது உன் கண்களில் அதை காணப்படுவார். சந்தராதரா லேரா கபலகதர் ரேப்ரோஷியாதரா லேரே கபககதா சந்தரால ரகபலகதரியாதரா ரேமரகதரியாதரே ஷகரபலபௌதரா லேரமஹந்தரா. அவரே நம்பி இருக்கிறோம், அவரே நம்பி இருக்கிறோம், அவரே நம்பி இருக்கிறோம். சவுலே, இது உனக்கு ஸ்பெஷல் சவுலே. எல்லாருக்கும் இது செய்ய மாட்டா. நீ நடந்தது அவருக்கு தெரியும், நீ சுற்றி தெரிந்தது அவருக்கு தெரியும், சிலவைகள் நீ இழந்து வந்திருக்கிறது அவருக்கு தெரியும். ஆண்டவரை இந்த பாதையில எல்லாம் என்ன நடத்துறீங்க, உனக்கு என்ன ஸ்பெஷலா ஒண்ணு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இது உன் தகப்பனுக்குரியதல்ல, இது உனக்குரியது. இது வேறொருவனுக்குரியதல்ல, இது உனக்குரியது. இது உனக்கானது, இது உனக்கானது, இது உனக்கானது. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கை நீர்தானே. நான் நம்புவேன். ஹல்லேலூயா, க்ளோரி. அப்படியே கண்களை மூடி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி. எத்தனை பேரோடு இந்த வார்த்தை பேசினதுன்னு தெரியல. சவுல் கழுதுகளை தேடி அவன் அலைய ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க சவுலுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தர் அனுமதித்த பாதையில் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களுக்காக சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சிலதை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்கும் கொடுக்கிறது போல அல்ல, இது வருகிற எல்லாருக்கும் கொடுக்கிறது போல அல்ல. இது உனக்கு ஸ்பெஷல், இது உனக்கு ஸ்பெஷல். இது உனக்கானது, இது உனக்குரியது.
இதை உனக்கு முன்பாய் மட்டும்தான் வைப்பேன் சவுலே. இது உனக்கு முன்பாக தான் வைப்பேன். உனக்கு முன்னாடி வைக்கப்படுகிற இந்த காரியத்தை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பார்கள், எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இதை குறித்து பேசப்படும், இதை குறித்து சாட்சி வெளிப்படும், இதை குறித்த மகிமை வெளிப்படும், இதை குறித்து தலைமுறை தலைமுறை பேசப்படும். இது ஸ்பெஷலானது, இது ஸ்பெஷலானது. கர்த்தர் எனக்கு அப்படி ஒன்றை வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க லோராபலா ஷகதரே ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை கைவிடவில்லையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, என்னை என்னை கைவிடவில்லை. சொல்ல முடியுமா உண்மை? என்னை கைவிடல, என்னை கைவிடவில்லை. சத்தம் உயர்த்தி நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. வாழ் நம்பிக்கை நீர்தானையா, நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. ஆதரித்தீர், அரவணைத்தீர், ஆதரித்தீர், அரவணைத்தீர். உம் தோளில் என்னை சுமந் என்னை ஆதரித்தவரே. ஷரகபரு பிரேலரதரே ஆதரே ஷகதரகத ரேதரே. உம் தோள் என்னை சுமன். ஆமென். உம் தோள் நான் நம்புவேன், நான் நம்பு உம்மை மட்டுமே. வாழ் நம்பிக்கையே நீர்தான். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. சோதனையோ வேதனையோ, வேதனையோ, ஏசையா உம்மை நம்புவே, ஏசையா உம்மை நம்புவே. சோதனையோ வேதனையோ, ஏசையா 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 உம்மை நம்புவே. ஏசையா ஏசையா உம்மை நம்புவே. பாடுங்க. நான் நம்புவேன், நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. நான் நம்புவேன், நம்புறேன், நம்புறேன். நீங்க மட்டும் பாடுங்க. நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் ஷலரா கபரோதல பிரேலரதரே